அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா சனாஃப். இன்றைக்கான ரெசிபி தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்கும். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு சஜஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் 5 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் அதை ஆட் பண்ணிட்டு ரொம்ப பொரிய வேணும், லேசாக பொரிஞ்சால் போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு கொத்தமல்லி புதினா அதையும் ஆட் பண்ணிட்டு லேசாக வதங்கினா போதும். 2 ஸ்பூன் தயிர் அதையும் ஆட் பண்ணிட்டு அதுவும் லேசாக பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி தக்காளி கூட போட்டுக்கலாம், சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போடுங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. அரை மூடி தேங்காய் பால் எடுத்து அரைச்சி பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸுக்கு 4 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரிசி ஒன்றும் பாதியமாக வந்ததுக்கப்புறமா நான் காட்டுற மெத்தடில் தம் வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு தம்மை ஓப்பன் பண்ணி கீ ஆட் பண்ணி அப்படியே பெரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, தால்ச்சா, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.